இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரீசைக்கிள் ஐடியா தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த ரீசைக்கிள் ஐடியா தான் உங்களுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க. எனக்கு கடையில் காசு கொடுத்து வாங்காமல், காசு கொடுத்து வாங்க வர பொருளை திருப்பி தூக்கி போடாமல் அதில் என்ன பண்ண முடியும்னு யோசிப்பேன். அப்படி யோசித்ததில் தான் இந்த ஒரு ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேப்பர் பேக்கில் தான் நான் சொன்ன அந்த ஐடியா பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த பேப்பர் பேக்கை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பாதினா சரி பாதி இல்லை, மேலே ஹேங்கிங் இருக்குல்ல அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பகுதியாக வந்துடுச்சு. அடிப்பக்கம் பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துடுச்சு. மேலே கட் பண்ணி வச்சுருக்க மேல் பக்கத்தை இந்த அடிப்பக்கத்துள்ள இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக செல்லோ டேப்பு அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் வச்சு ஒட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அடிப்பக்கம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது, பார்க்கும் போதே நமக்கு தெரியுது பாருங்கள். இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் சுற்றி ஸ்டாப்லர் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல தேவையோ அப்படியே ஃபுல்லாக அதை நான் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேப் போட்டு தான் சுற்றி ஒட்டலான்னு நினச்சேன். ஆனால் டேப் யூஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக மடங்கும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக ஒரு சின்ன பேக் மாதிரியே இது ரெடி ஆகிடுச்சு. பெரிய பேக்கை சின்ன பேக்காக இருக்கேன், அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்த அடிப்பக்கம் இந்த அட்டையை வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தோன்னு ஒன்று ஞாபகம் வருது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ராஜா கமல் அப்பு கமல்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜா கமல் மாதிரி இருந்த இந்த பேக்கை அப்பு கமல் மாதிரி மாற்றிட்டேன் குட்டியாக. இது எதுக்காகனா, ஜோடியே இல்லாமல் சிங்கிளாக சுற்றி தெரியும் 90s கிட்ஸ் போல். ஜோடியே இல்லாமல் சில பில்லோ கவர்ஸ்லாம் தனியாக சிங்கிளாக இருக்கும். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண தான் இந்த பேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். பில்லோ கவரை இந்த மாதிரி பாக்கெட் சைஸில் பாக்கெட் மாதிரி மடித்து வைக்கும் போது இது கலையவே கலையாது. என்னான்னு தான் நம்ம தூக்கி போட்டாலும் எப்படி தான் கீழே விழுந்தாலும் இது ஒன்றுமே ஆகாது, கலையவே கலையாது. இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று மடிப்பேன். இன்னொன்று நார்மலாக எல்லாருமே மடிக்கிற மாதிரி இந்த மெத்தடில் ஒன்று மடிப்பேன். அது அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி மடிக்க வரமோ அந்த மாதிரி நான் மடிச்சுப்பேன். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மடித்து வச்சு அந்த அப்பு கமல் பாக்ஸில் நான் இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பார்க்க தான் இது குட்டியாக இருக்குது, இது உள்ளார நிறைய இன்சர்ட் பண்ணலாம். நல்ல ஆர்கனைசர் இது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சின்ன பாக்ஸாக இருந்தாலும் பெரிய பலன் கிடைக்குது. பார்க்கவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஐடியாவும் இந்த பேக்கில் நான் வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான். அழகாக இந்த மாதிரி பிளான்ட்லாம் இதில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணும் போது பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான், சூப்பராக இருக்குது. திங்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் திங்க் பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஏமாற்றமும் இருக்காது. அதுக்காக எல்லாத்துலையும் ஏமாந்துக்கிட்டவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் பாக்ஸில் ஒரு ரீவ்ஸ் ஐடியா தான் பண்ண போகிறேன். என்னங்கிறது ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஆர்கனைசர் பாக்ஸ் தான். ஆல்ரெடி சாக்லேட்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே இது ஆர்கனைசர் பாக்ஸ் தான். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன ஆர்கனைசர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சாக்லேட் பாக்ஸோட பேப்பர் கப்ஸும் வச்சு இதில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி இந்த ஐடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த கப்ஸ்லாம் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸ்லாம் என்ன அரேஞ்ச் பண்ணலாங்கிறது ஒரு 2 ஐடியா வச்சுருக்கேன். முதல் ஐடியா, இயரிங் மேக்கிங் உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் இதில் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன்.
சின்ன சின்ன ஸ்டோனு, இந்த ஒயரு, அந்த மாதிரி எல்லாம் என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் இதில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ஸ்டோன்லாம் கீழே அங்கங்கே கொட்டிடுச்சுன்னா கூட இந்த பாக்ஸ்குள்ளார தான் கொட்டியிருக்கும். ஸோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த பாக்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்டாக பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐடியா தான். மசாலா பொருட்கள்லாம் இதில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மல்லி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் மிளகு, இதெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா பொருள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள இதை நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸு பார்க்கவும் நீட்டாக இருக்குது, யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எனக்கு தேவையான ஆர்கனைசரை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.